ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மகாபாரதம் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் துரியோதனன் 2 பேருமே கிருஷ்ணர்கிட்ட வராங்க. 2 பேருமே கிருஷ்ணர்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கு வராங்க, உதவி இந்த யுத்தத்துக்காக. கிருஷ்ணர்கிட்ட யார் வந்தாலுமே அவர் அதை மறுக்க மாட்டார், கொடுப்பாரு. இப்போ அர்ஜுனன் கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. கிருஷ்ணரோட பாதத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனன், கிருஷ்ணா எனக்கு நீ தாயா வேணும், வேறு எதுவும் வேண்டாம், நீ என் பக்கம் இருந்தால் போதும், எனக்கு உன் சப்போர்ட் தான் வேணும் அப்படின்ட்டு வராரு. கிருஷ்ணரோட தலை பக்கத்தில் உட்காந்துத துரியோதன், கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனன் பக்கம் போயிட்டாரு. அப்போது கிருஷ்ணர் அவரோட நாராயணி சேனை, அவ்வளோ பெரிய நாராயணி சேனை படை வீரர்களை துரியோதனுக்கு கொடுத்துட்றாரு. துரியோதன் ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. ஆஹா, நம்ம படை இப்போது நாராயணி சேனையும் சேர்ந்து இன்னும் மகா பெரிய படையாயிட்ட, இப்போ இந்த பாண்டவர்களோட படை சின்ன படை, அதை ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு போகிறாரு. 18 நாள் போருக்கு அப்புறம் வென்றது கிருஷ்ணர் யார் பக்கத்தில் இருந்தாங்களோ அந்த சேனை தான் வென்றது. சிறிய படையாக இருந்தாலும், எண்ணிக்கையில் மிக குறைவான எண்ணிக்கையில் வீரர்கள் இருந்தாலும், கிருஷ்ணர் இருந்த இடம் ஜெயிக்கும் என்பது தான் இந்த மகாபாரத யுத்தத்தோட சாராம்சம். யது வம்சம் இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்தை காத்து அங்கே வெற்றியை அடையணும் என்றால் கிருஷ்ணரை தான் நாம் மையமாக வைக்க வேண்டும். கிருஷ்ணர் கொடுத்த கீதா உபதேசத்தை தான் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். தர்மத்தின் பக்கம்தான் கிருஷ்ணர் இருப்பார். அந்த தர்மம் நம்ம பக்கம் நாம் தர்மத்தின் பக்கம் இருந்தால் தான் கிருஷ்ணர் நம்ம பக்கம் வருவார். தர்மத்தை காக்க வேண்டியது நம்மளோட கடமை. கிருஷ்ணர் காத்தது தர்மத்தை. அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டும் தன்மை யதுகுலத்துக்கு வந்தாதான் யாதவ சமுதாயம் முன்னேறும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் பாரதம்.